நான் உங்கள் ஐபோன் பூனை. நான் அவர் அல்ல, நான் உங்கள் ஐபோன் பூனை. பரிவா ஞாபகம் வச்சுங்க. மியாவ். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லத்தான் வந்திருக்கிறேன். அதாவது நாம எப்படி ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வருவது, அந்த முன்னுக்கு வருவதுக்கு என்னென்ன நாங்க கடைப்பிடிக்க வேணும், அதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சுருக்கமான ஒரு கதையோட வந்திருக்கிறேன். இந்த வடிவா கேட்டு நீங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. நான் ஒரு பூரியா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்டா, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு செய்ய வேண்டியது என்னென்ன, செய்யக்கூடாது என்னென்ன என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது நீங்க செய்ய வேண்டியது முதலாவது உண்மை பேசுங்க. அதுதான் முக்கியமானது. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு முக்கியமான விஷயம் உண்மை பேசுங்க. அதுக்கு பிறகு நீங்க போய் பேசவே கூடாது. நீங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் நீங்க எப்ப பொய்ய நீங்க துவங்குறீங்களோ, எப்ப நீங்க பொய் சொல்ல துவங்குறீங்களோ, அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணது உங்களோட அந்த பிசினஸ் கொஞ்சமா நீங்க பிசினஸ உடைஞ்சு போறதுக்கு. அதாவது பொய் என்ற வார்த்தையை துண்டில நிப்பாட்டுங்க. அடுத்தது நீங்க உங்களோட நேரத்தை கடைபிடிக்கணும். அதாவது பிசினஸ் என்றாலோ அல்லாட்டி நீங்க எங்க போனாலும் ஒரு குழந்தை பிள்ளைய சந்திக்க போனா கூட அந்த குழந்தை பிள்ளைக்கு நீங்க ஒரு டைம் சொன்னீங்களா இருந்தா 2 மணிக்கு வாரண்டா, அந்த 2 மணிக்கு அந்த டைமுக்கு அங்க போய் நிற்கும். இந்த பிசினஸ் உங்களோட வாழ்க்கையோ நன்றாக முன்னுக்கு வர்றதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து நீங்க கடைபிடிக்க வேண்டியது அதாவது தோல்வி என்றது ஒருக்கா நீங்க சந்திக்கணும். தோல்வியை நீங்க கட்டாயம் அடைஞ்சிருக்கணும். ஒருக்கா தோல்வி அடைஞ்சாதான் அதுக்கு பிறகு நீங்க ஏற வெற்றி எல்லாம் அது முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அடுத்தது நீங்க தோல்வியை கண்டு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. திருப்பி நீங்க முயற்சி செய்யணும். முயற்சி உங்களோட கையில இருக்கு மட்டும் வெற்றி உங்களை விட்டு வாழ்க்கையில போகவே மாட்டுது. அடையா கவனிங்க. முயற்சி எடுக்க உங்களை விட்டு வெற்றி ஒரு நாளும் போக மாட்டுது, உங்களோட இருக்கும் பக்கத்துல. அப்ப அதனால முயற்சி முக்கியம். தோல்வியை அடையாமல் நீங்க வென்று கொண்டு போனீங்களா இருந்தால் அந்த வெற்றி நிலைச்சு நிக்காது. அடுத்தது நீங்க வென்ற பின் வடிவாக்கவனீங்க. வென்ற பின் நீங்கள் நான் என்ற ஆணவத்தை கைவிட வேணும். நான் என்ற ஆணவத்தை கைவிடாவிட்டால் திருப்பி உங்களோட வாழ்க்கை பாதாளத்துக்கு போய் விழுறதுக்கு அபாயமான விஷயம். அது நான் என்ற ஆணவத்தோட நீங்கள் ஒரு பெரிய வென்ற மனிதராக வாழ்ந்து கொண்டிருப்பீங்களா இருந்தால் நான் என்ற ஆணவத்தையும் உடனே விட்டுவிடுங்கள். நீங்க வென்ற பின் அப்படி நீங்கள் விடாவிட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்கும். சரியப்பா, நீங்க வந்துட்டீங்க, நீங்க வெற்றி, நீங்க மேலிடத்து இருக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், உங்களுக்கு மில்லியன் கணக்கில் வருமானம். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன வடிவாக கவனிக்கணும். உங்களோட பணத்தை நீங்க மட்டும் ஆளாம மக்களுக்கு கொடுக்கணும். அதாவது மக்களும் ஆளணும், ஏழைகளுக்கு உதவ வேணும். அதாவது காசு இல்லாதவருக்கு உதவி அவர்களுக்கு நீங்க ஊக்குவிச்சு அவையில திருப்பி நீங்க தூக்கி விட வேணும். அப்படி நீங்க தூக்கி விட்டா தான் நீங்களும் எப்பவும் வெற்றியோடையும் வாழ்க்கையில சந்தோஷமாயும் இருக்க முடியும். நீங்கள் உங்கள் பணத்தை மக்களுக்கு உதவி செய்தாலோ ஏழைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் உங்களோட வெற்றிக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வாகும். கூடுதலாக நீங்க கவனித்து பாருங்க. அதாவது வெற்றி பெற்ற ஆக்கள்ல அனைவரும், அதாவது அதுல ஒரு குறுகிய ஆக்கள் மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த வெற்றி மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கிறது. மற்றவர்கள் கொடுக்காதவர்கள் அவற்றை வெற்றிகள் ஒரு நாளும் நிரந்தரமா இல்ல, வரும் போகும். வெற்றி வரும் போகும். ஓகே, உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் எப்படி வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு என்னென்ன தேவை என்றது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க வெல்றதுக்கு இதோட நீங்க பயன்படுத்தீங்களா இருந்தா கட்டாயம் நீங்களும் வெல்லலாம். அதாவது இது நான் ஒரு ஐபோன் பூனையா இருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கூடுதலாக உங்களுக்கு தெரியும் என்றாலும் திருப்பி உங்களுக்கு அந்த வெற்றி எப்படி வரும் என்றதை ஞாபகப்படுத்தி எல்லாரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். மியாவ். நான் உங்களிடம் விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவர் அல்ல. அவற்றை வாழ்க்கை உங்களுக்கும் விளங்கும். அவர் ஒரு நாள் நிரந்தரமாக வெற்றி பெற்றதில்லை. வெற்றி வரும், வெற்றி போகும் என்ற நிலைமையில் அவர். ஆனா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். அவர் தான் நிரந்தர வெற்றியோட வாழ்ந்தவர். நன்றி, வணக்கம்.